ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கெரட்டோகோனஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கெரட்டோகோனஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரட்டோ அண்ட் கோனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்து தான் கெரட்டோகோனஸ். கெரட்டோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்னியா. அதே மாதிரி கோனஸ் அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோன் ஷேப். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ கார்னியா கோன் ஷேப்பில் மாறிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கெரட்டோகோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டெஃபினிஷன் என்னென்னு பார்ப்போம். It is a progressive, non-inflammatory bilateral ectatic condition of cornea in its axial part. அதாவது இந்த கெரட்டோகோனஸ் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் கிடையாது. அதே மாதிரி பைலேட்ரல் அப்படின்னா இது ரெண்டு கண்ணுக்கும் வரலாம். எக்டாட்டிக் கண்டிஷன் ஆஃப் கார்னியா இன் இட்ஸ் ஆக்சியல் பார்ட். அதாவது எக்டாட்டிக் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இந்த கார்னியா தின்னாகிட்டே வரும். போக போக இந்த கார்னியாவோட அந்த திக்னஸ் கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுதான் எக்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்னியாவோட ஷேப் ரொம்ப தின்னாகி கோன் ஷேப்புக்கு மாறிக்கிட்டே வரும். இதை தான் நம்ம கெரட்டோகோனஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த கெரட்டோகோனஸோட காசஸ் என்னலான்னு பார்க்கலாம். அதை எப்படி சொல்லுவோன்னா ஈடியோபேத்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா இது எதனால் வருது அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸ்டில் நாட் கிளியர். செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ஹெரிடிட்ரி டிஸ்ட்ரோஃபிஸ். அதாவது ஹெரிடிட்ரியாகவே சில பேருக்கு இருந்திருக்கலாம். அப்படி அவங்கக்கிட்டேருந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு வரலாம். ஸோ இது ஹெரிடிட்ரினாலையும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் அனமலி. அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் கிளாண்டில் ஏதாவது ஒரு டிஸார்டர் வந்திருக்கலாம். ஸோ அதில் ஏதோ குறைபாடு வந்திருந்தாலும் இந்த கெரட்டோகோனஸ் ஒருத்தருக்கு வரக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த கெரட்டோகோனஸோட சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் ஃபஸ்ட்டு அதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா பிளர்டு விஷன் இருக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். பார்வை போக போக மங்கலாகிட்டே இருக்க மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கிளார் அடிக்கும். லைட்டுக்கு அவங்க ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்காங்க. இப்போ அவங்க டிரைவிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இரிட்டேஷன் ஆகுற மாதிரி இருக்கும் கண்ணுக்கு. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஒருத்தருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன சைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா பிளாசிடோ டிஸ்க் எக்ஸாமினேஷன். இந்த பிளாசிடோ டிஸ்கில் அவங்களோட கார்னியாவை எக்ஸாமின் பண்ணுறப்ப அவங்களுக்கு அதில் இர்ரெகுலர் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இர்ரெகுலர் சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு அவங்களுக்கு கார்னியாவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்லிட் லேம்ப் எக்ஸாமினேஷன். இந்த ஸ்லிட் லேம்பில் பார்த்தா அப்படின்னா அவங்களோட கார்னியா ரொம்பவே தின்னாக தெரியும். ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரெட்டினோஸ்கோப்பி. இந்த ரெட்டினோஸ்கோப்பியில் பார்க்குறப்ப நம்மளுக்கு சிசர் ரிஃப்ளெக்ஸ் தெரியும். ஸோ இந்த சிசர் ரிஃப்ளெக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா மன்சன்ஸ் சைன். மன்சன்ஸ் சைன்ஸ் அப்படின்றது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். என்னென்னா இப்போ அவங்கள கீழ் நோக்கி பார்க்க சொல்லணும். பேஷண்ட்டை கீழ் நோக்கி பார்க்க சொல்கிறோம். அப்படி பார்க்க சொல்கிறப்ப அவங்களோட லோவர் ஐலிட் கொஞ்சம் புஷ் பண்ண மாதிரி தெரியும். ஸோ அந்த பேஷண்ட் கீழே பார்க்குறப்ப அவங்க ஐலிட்ஸ் பல்ஜ் ஆகுது அப்படின்னா அதை வச்சு அவங்களுக்கு மன்சன் சைன் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா கெரட்டோமெட்ரி. இந்த கெரட்டோமெட்ரியில் நம்மளுக்கு வர ரீடிங்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலோட ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதிகமான ரீடிங்ஸ் காட்டும். அந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா நார்மல் ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45 டயாப்டஸ். ஸோ இந்த 45 டயாப்டஸோட அதிகமான ரீடிங் காமிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சந்தேகப்படலாம். அதே மாதிரி கார்னியல் டோப்போகிராஃபி. இந்த கார்னியல் டோப்போகிராஃபின்ற டெக்னிக் மூலமாகவும் அவங்களுக்கு இந்த கெரட்டோகோனஸ் வரக்குண்டான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கெரட்டோகோனஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதை நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ இதுதான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். இப்போ மார்ஃபாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த கெரட்டோகோனஸோட ஷேப்பை வச்சு அதை 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நிப்பிள் கோன். இந்த நிப்பிள் கோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீப் கர்வேச்சராக இருக்கும். அதோட ஷேப் ரொம்பவே ஸ்டீப்பராக இருக்கும். ஓவல் கோன் அப்படின்றது எலிப்சாய்ட் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் குளோபஸ் கோன். இந்த குளோபஸ் கோன் அப்படின்னா அது குளோப்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது குளோபஸ் கோன். ஃபர்ஸ்ட் ஒன் நிப்பிள் கோனுக்கு ஸ்டீப்பர் கர்வேச்சர், ஓவல் கோனுக்கு எலிப்சாய்ட், குளோபஸ் கோனுக்கு குளோப் ஷேப். இப்போ நம்ம இந்த கெரட்டோகோனஸோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். இதை நம்மளால் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்பெக்ஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்பெக்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஸ்பெக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா
அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓரளவுக்கு சரி பண்ணுற நிலைமையில தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்பெக்ஸ் போட்டாலே போதும். செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த காண்டாக்ட் லென்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் யூஸ் பண்ணுற சாஃப்ட் காண்டாக்ட் லென்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களோட கார்னியாவோட ஷேப் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகி இருக்கனால அதுக்கேற்ற மாதிரியான சில ஸ்பெசிஃபிக்கான காண்டாக்ட் லென்சஸ் தான் கொடுப்பாங்க. என்ன மாதிரியான லென்சஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிட் கேஸ் பெர்மியபிள் லென்ஸ் கொடுப்பாங்க, இல்லை ஸ்க்ளீரல் லென்சஸ் கொடுக்கலாம், அப்புறம் ரோஸ்கே அப்படின்ற ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ அந்த லென்ஸும் கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அவங்களுக்குன்ட்டு ரெடி பண்ண மாதிரி இருக்கிற காண்டாக்ட் லென்சஸ் தான் அவங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். இந்த லென்சஸ் போட்டால் அவங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் விஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டாக்ட்னால் வந்து இன்ட்ரா கார்னியல் ரிங் செக்மெண்ட். அதாவது இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்டீப்பரான கார்னியாவை ஃப்ளாட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சர்ஜரி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, கார்னியாக்குள்ளே வந்து கார்னியாவோட 2 சைட்லேயும் ஒரு சின்ன ரிங் மாதிரி இன்சர்ட் பண்ணுவாங்க. இந்த ரிங் இன்சர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்டீப்பராக இருக்க கார்னியா வந்து ஃப்ளாட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஃப்ளாட் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் இந்த டெக்னிக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேறு ஒன்றும் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா C3R அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா CXL அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கார்னியல் கொலாஜன் கிராஸ் லிங்கிங் வித் riboflavin அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெரட்டோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கெரட்டோபிளாஸ்டி அப்படின்னா வந்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன். கார்னியா வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு வைக்கிறது தான் வந்து கெரட்டோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், வேறு எதுவுமே பண்ணாலும் சரியாகலை அப்படின்னா அந்த லாஸ்ட் கட்டத்தில் தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சரி, இந்த கெரட்டோகோனஸ் வந்து நம்மளுக்கு வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து அவங்க கண் ரொம்ப வந்து ரப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கண்ணை ரொம்ப நேரம் ரப் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது மூலமாக நம்மளுக்கு இந்த மாதிரி கார்னியா வந்து தின்னாக ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தின்னாக அது வந்து ஸ்டீப்பர் ஆகி கெரட்டோகோனஸாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கெரட்டோகோனஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.